உங்களோட கார்ல டீசல் ஹை ப்ரெஷர் பம்ப்னு ஒரு பம்ப் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியான ப்ராடக்ட் வந்து உங்களோட கார்ல. ஸோ அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஸோ வீடியோல போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே உங்க கார்ல போடக்கூடிய டீசல். அந்த டீசல் வந்து பியூரா இல்லாம ஒரு மாதிரி தூசியா இருக்குது, இல்ல வாட்டர் வந்து கலந்துருக்கு அப்படின்ற பட்சத்துல சீக்கிரமாவே அந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து அடி வாங்கிரும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூல் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணாம இருப்பீங்க. ஸோ இன்ஜின் ஆயில் மாத்தமா, ஆயில் ஃபில்டர் மாத்துவீங்க, ஏர் ஃபில்டர் எல்லாத்தையும் மாத்துவீங்க. பட் டீசல் ஃபியூல் ஃபில்டரை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபியூல் ஃபில்டரையுமே கம்பல்சரி ஒரு 20,000 இருந்து 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்ததுன்னா கம்பல்சரி மாத்திக்கோங்க. ஸோ ஃபியூல் ஃபில்டர் அடி வாங்கி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம், ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களோட கார்ல என்னைக்குமே வந்து ரிசர்வ்ல வச்சு உங்க டீசல் டேங்க்ல வந்து ரிசர்வ் வச்சு ஓட்டாங்க. என்னைக்குமே ட்ரைல வந்து உங்க வண்டியை விடாதீங்க. கால் டேங்க் 8 to 10 லிட்டர் பார்த்தினா எப்பவுமே வண்டியில இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உண்மையிலே என் வண்டியில டொயோட்டா எட்டியாஸ்ல டீசல் ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து போயிருச்சு. எதனால போச்சு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். இருந்தாலுமே அந்த வண்டியில ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து போயிருச்சு. எதனால போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட்ல நான் வண்டி வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும்போது அந்த டீசல் ஹை ப்ரெஷர் பம்பை ஆல்ரெடி அவங்க சர்வீஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி போட்டனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடிச்சே வண்டி. ஸோ அதுக்கப்புறம் டீசல் ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து போயிருச்சு. நான் இதனால புதுசுல வாங்க முடியாது. கிட்டத்தட்ட அதோட பிரைஸ் வந்து 82,000 ரூபா கிட்டக்க வரும். ஸோ நான் செகண்ட் ஹேண்ட்ல தான் ஒரு 22,000 ரூபாய்க்கு வாங்கி நான் போட்டிருக்கேன். ஃபாலோ பண்ணியுமே எனக்கு இந்த நிலமை தான். ஸோ இருந்தாலுமே நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வண்டிக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து வராம காப்பாற்றிக்கலாம். ஸோ நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கீங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.